ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் வேர்புங்கிறது இருக்கும், ஆக்ஷன் வேர்டுங்கிறது இருக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பாசஸ் ஓவர் ஆகும். அது எக்ஸாம்பிளோடு நான் சொல்லணுன்னா, த பாய் மேட் எ கைட். த பாய்ங்கிறதான் அந்த நவுன் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஒரு விஷயத்தை மேக் பண்ணான். மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் மேடு. அவன் எதை மேட் பண்ணான்? ஒரு கைட்டை. ஸோ அந்த எதைங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட். இன்னொன்று, இந்த கைட்டுங்கிற விஷயத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் மீனிங் தராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மீனிங்காகவும் ஆப்ஜெக்ட் வரும். அந்த ஆக்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பாசஸ் ஓவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ப் இந்த இடத்துல மேடுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னால் அந்த வேர்ப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்குன்னு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அங்கே தேவைப்படாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த பாய் லாஃப்ட். இதில் பாய்ங்கிறது சப்ஜெக்ட், லாஃப்ட்டுங்கிறது வேர்ப். இந்த லாஃப்ட்டுங்கிற வேர்ப் இங்கே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக வந்திருக்கு. ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹரி ஷட் த விண்டோ. இந்த இடத்துல ஷட்டுங்கிறது வேர்ப். த விண்டோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட் மீனிங்கை தரும். ஸோ இந்த இடத்துல விண்டோங்கிறது ஆப்ஜெக்ட், ஷட்டுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். கரீம் ஓப்பன்டு த டோர். அவன் ஓப்பன் பண்ணால் எதை ஓப்பன் பண்ணால்? த டோர். ஸோ அதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஓப்பனுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ராமா சா எ ஸ்னேக். இந்த இடத்துல சாங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதே இது ஆப்போசிட் சைடில் பாருங்கள். த சைல்டு ஸ்டில் லிவ்ஸ். இந்த இடத்துல லிவ்ஸுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஏன்னா இது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுத்துருச்சு. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படலை. சம் அனிமல்ஸ் ஸ்விம். இந்த இடத்துல ஸ்விம்முங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த புவர் வுமன் வெப்ட். இந்த இடத்துல வெப்ட்டுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போது சேம் வேர்பே ஒரு சென்டென்ஸில் ட்ரான்சிட்டிவாகவும் இன்னொரு சென்டென்ஸில் இன்ட்ரான்சிட்டிவாகவும் வந்திருக்கிற எக்ஸாம்பிளை பார்க்கலாம். மெனி பீப்புள் ஈட் ரைஸ். இந்த இடத்துல ஈட்டுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அவங்க எதை சாப்பிட்டாங்க? ரைஸ் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது ட்ரான்சிட்டிவ் வேர்பாக வந்திருக்கு. வைஸ் பீப்புள் ஈட் ஸ்லோலி. இந்த இடத்துல ஸ்லோலின்னு வந்திருக்குது. இது இல்லாமலும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஹீ ரைட்ஸ் நாவல்ஸ். ஹீ ரைட்ஸ் லெஜிப்லி. இந்த இடத்துல ரைட்ஸ் அவன் எதை எழுதுனா அப்படின்னு கேட்கும்போது நாவல்ஸ். இந்த இடத்துல ஹீ ரைட்ஸ் அவங்க எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்க? லெஜிப்லி, பார்க்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மாதிரி அவங்க எழுதுனாங்க. ஸோ இந்த இடத்துல சேம் வேர்பை எப்படி ட்ரான்சிட்டிவாகவும் இன்ட்ரான்சிட்டிவாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.